மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகள் நன்மைகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம கத்தாழையிலேருந்து ஆரம்பிக்கலாம். கத்தாழையில் வந்து விட்டமின் ஏ சிலாம் இருக்குது. இப்போ கத்தாழையை வந்து நம்ம எதுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம்னா தலைக்கு தேய்ச்சிக்கலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க. அடுத்து நம்ம அதை பார்ப்போம். வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. இதை நம்ம அரைச்சி மாட்டேன் தேய்ச்சிக்கலாம். நம்ம ரெண்டாவதாக வந்து துளசி தான் பார்க்க போகிறோம். துளசி வந்து ரொம்ப நல்லது. இதை சளி பிடிக்கிறப்ப கருக்கெலாம் வச்சு குடிக்கலாம். தினைக்கும் ஒரு 2-3 நம்ம சாப்பிட்ணும். இந்த உடம்புக்கு கடிகளுக்கு நல்லது. வந்து நம்ம மூலிகை ராணிகள்னு சொல்லுவாங்க. துளசி வந்து புற்றுநோயை தடுக்குது. துளசி சாப்பிட நம்மளுக்கு தூக்கம் வரும். அதை நம்ம பார்க்க போகிறது பெருண்டை. பெருண்டையை வச்சு நம்ம துவையல் செய்யலாம், சட்னி செய்யலாம். செரிமான கோளாறை சரி பண்ணும், பசி எடுக்கும், வயிற்று புண்ணு ஆற்றும். இது வந்து ஊட்டி ஆரஞ்சு. இது எப்போதுமே வந்து குட்டியாக தான் இருக்கும். இதை நம்ம வந்து பிரித்து பார்த்தோன்னா உள்ளார வந்து குட்டி கொண்டு ஆரஞ்சு மாரி தான் இருக்கும். ரொம்ப புளிக்கும். இருந்தால் அது ஊட்டியிலேருந்து வந்திருக்கு. இங்கே தான் மாடி தோட்டத்தில் ஒருத்தவங்க அதை வளர்த்துட்ருக்காங்க. அஞ்சாவதாக பார்க்க போகிறது வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து ஞாபக சக்தியை கொடுக்குது. இது ரத்த செயல்கத்தை வேகமாக்கும், எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், இதயத்துக்கு நல்லது. ஆறாவதாக பார்க்க போகிறது கற்பூரவள்ளி. இது வந்து சளிக்கு நல்லது. உடல் புழுக்களை சரி செஞ்சிடும், வாயு கோளாலை சரிப்படுத்தும். வீடியோலலாம் சவுண்டு குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம மைக் ஆர்டர் போட்டிருக்கோம். அது ஒரு 10 days கழிச்சு நம்மளுக்கு வந்துடும். நம்ம டைம்ஸ் ஆஃப் பர்சனே யாருமே வியூஸ் கம்மியாகுது. இப்போ நம்ம பார்த்து பண்ணி விடுங்க. அப்புறம் வந்து நம்ம இது வந்து நம்மளோட மைக்கு வந்தோடனே நான் அதை உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லாமே பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.